Hello viewers, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Xavier English Lessons. இந்த வீடியோவில் நாம் படிக்க இருக்கின்ற பாடம் Figure of Speech Personification. What is personification? உயிரற்ற பொருள்களுக்கோ மனிதர் அல்லாத உயிரினங்களுக்கோ மனிதனின் குணங்களை பண்புகளை உரித்தாக்கி கற்பனையில் எழுதுவது personification. Again I am telling, உயிரற்ற பொருட்களுக்கோ மனிதர் அல்லாத உயிரினங்களுக்கோ மனிதரின் குணங்களை பண்புகளை உரித்தாக்கி கற்பனையில் எழுதுவது பாடுவது personification. இப்போ personification என்ற வார்த்தையிலிருந்து பாருங்க, we can take out person. அப்போ person என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது personification. person என்றால் ஆள், நபர். ஒரு மனிதனின் குணத்தை, ஒரு ஆளின் குணத்தை விலங்குகளுக்கோ மற்ற பொருள்களுக்கோ உரித்தாக்கி எழுதினால் அது personification. இதை தமிழ் இலக்கணத்தில் தற்குறிப்பேற்ற அணி என்று அழைக்கிறார்கள். Come on, we will see some examples. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. இந்த பாட்டை கேட்டிங்களா? எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு இல்லையா? இதில் இந்த பாடகர் பாருங்க, மேகத்தை தனது தோழனாக பாவித்து எனது வார்த்தைகளை கேட்க மாட்டாயா என்று ஏக்கத்தோடு பாடுகிறார். உயிரற்ற மேகத்திற்கு கற்பனையில் உயிர் தந்து தனது தோழனாக பாவித்து பாடியிருப்பதால் இது personification. We will see another example. இந்த பாட்டை கேளுங்க. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. இதுவும் சூப்பரான பாட்டு தானே. இந்த பாட்டில் பாருங்க, இந்த கவிஞர் கற்பனையில் நிலவை ஒரு பெண்ணாக பாவித்து பாடியிருக்கின்றார். எனவே இது personification. Now we will see some more examples from English poems. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, the sun smiled down on us. சூரியன் எங்களை பார்த்து புன்னகைத்தது. சூரியன் புன்னகைக்குமா? சூரியன் ஸ்மைல் பண்ணுமா? அப்போ யார் ஸ்மைல் பண்ணுவா? மனிதர்கள். அப்போ சூரியனின் வெப்பம் மிதமாக இருக்கும் பொழுது அது புன்னகை செய்வதாக கவிஞர் கற்பனை செய்து பாடியிருக்கிறார். எனவே இது personification. ஓகே, அப்போ சம்மரில் கவிஞருடைய கற்பனை எவ்வாறு இருக்கும்? இப்படி இருக்குமா? The sun is angry on us. இப்படி எழுதியிருப்பாரா? இது நம்ம கற்பனை. எஸ், சுட்டெரிக்கும் வெயிலை நம்மளால் தாங்க முடியல. அப்போ நம்ம கற்பனையில் என்ன சொல்லலாம்? த சன் இஸ் ஆங்க்ரி ஆன் அஸ். சூரியன் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறது. யார் கோபமாக இருப்பார்கள்? மனிதர்கள் கோபமாக இருப்பார்கள். ஸோ மனிதரின் பண்பை அங்கு சூரியனுக்கு ஏற்றி பாடியிருப்பதால் இது personification. யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி when it knocks at your door. வாய்ப்பு உன் வீட்டு கதவை தட்டும் பொழுதே அதை பயன்படுத்திக்கொள். யார் கதவை தட்டுவார்கள்? மனிதர்கள். அப்போ வாய்ப்பு தட்டுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதனின் பண்பை கதவை தட்டுகின்ற ஒரு செயலை ஆப்பர்ச்சுனிட்டி என்கின்ற அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு ஆட்ரிபியூட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. எனவே இது personification. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். த ஃப்ளவர்ஸ் டான்ஸ்ட் இன் த ப்ரீஸ். பூக்கள் தென்றல் காற்றில் நடனம் ஆடின. காற்றடித்தால் செடிகள் அசையும். அதை கவிஞர் பூக்கள் நடனம் ஆடுவதாக கற்பனையில் எழுதியிருப்பதால் இது personification. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The alarm clock screamed at me in the morning. Scream என்றால் கத்துறது, அலறுறது. அப்போ அலாம் கிளாக் என்னை பார்த்து அலறியது, கத்தியது என்று எழுதியிருக்கிறார். மனிதனின் குணங்களை அங்கே ஒரு கடிகாரத்திற்கு ஏற்றி எழுதியிருக்கின்றார். எனவே இது personification. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். மை கம்ப்யூட்டர் ரெஃப்யூஸ் டு ஒர்க். எனது கணினி வேலை செய்ய மறுத்தது. யார் வேலை செய்ய மறுப்பாங்க? வீட்டில் நம்ம குழந்தைகிட்ட ஏதாவது வேலை சொன்னால் நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதர்கள் மறுப்பார்கள். ஆனால் அங்கே கம்ப்யூட்டர் மறுத்தது. கம்ப்யூட்டர் நான் வேலை செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்லியிருக்குமா? இல்லை. அப்போது கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு பிரச்சனையால் ஃபங்க்ஷன் ஆகலை. அதை கவிஞர் என்ன பண்ணுறாருங்க? அது வேலை செய்ய மறுத்ததாக நினைத்து எழுதுகிறார். எனவே இது personification. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். த ஸ்டார்ஸ் ஆர் த நைட் வாட்ச்மென் when the moon takes leave. நிலவு விடுமுறை எடுக்கும் பொழுது விண்மீன்கள் தான் இரவு காவலர்களாக இருக்கிறார்கள். எஸ், அப்போ இது நோ மூன் டே, ஒரு அமாவாசை நாளை பற்றி கவிஞர் பாடியிருக்கிறார். நிலவு விடுமுறை எடுக்கும் பொழுது விண்மீன்கள் இரவு காவலர்களாக சிறு வெளிச்சம் தருகிறார்கள். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த போயம் லைனை எழுதுனது நான் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். த கிளவுட்ஸ் cried the whole day. நாள் முழுதும் மேகங்கள் அழுதன. அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்து கொண்டிருந்தது என்ற அர்த்தம். மேகம் உண்மையில அழுதுச்சா? ஸோ அழுவது யார்? மனிதர்கள். மனிதர்களின் பண்புகளை மேகங்களுக்கு ஏற்றி பாடியிருப்பதால் இது personification.
எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்சானிஃபிகேஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? டெட் எக்ஸாம் பற்றி கவலைப்படாமல் படிங்க, ஒரு புரிதலோடு படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், நீங்கள் நிறையா மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் டு யுவர் கம்பேனியன்ஸ். Subscribe the channel for recent updates. Thank you very much. We will meet in another video.